கோமதியை காணவில்லை என்றதும் வீடே போர்க்களமானது. அரசி, ராஜி, சரவணன் என அனைவரும் வீட்டின் மூலை முடுக்குகளெல்லாம் தேடியும் அவர் கிடைக்கவில்லை. பதற்றமடைந்த கதிர் இதற்கு அப்பாவின் பிடிவாதம்தான் காரணம் என பாண்டியனை சாடினார். கோமதியின் போன் வீட்டிற்குள்ளேயே ரிங் ஆகியும் யாரும் எடுக்காதது பிள்ளைகளின் பயத்தை இன்னும் அதிகமாக்கியது. உண்மையில் பாண்டியனையும் கோமதியையும் பேச வைக்க வேண்டும் என்பதற்காக அப்பத்தா அம்மாச்சி போட்ட திட்டமே இது. கோமதி தன்னிடம் சொல்லிவிட்டுச் சென்றும் ஒன்றும் தெரியாதது போல் அப்பத்தா நாடகமாடினார். விஷயம் தெரிந்த பாண்டியன் பதறியடித்துக் கொண்டு வீட்டுக்கு ஓடி வந்தார். கோமதிக்கு லோ சுகர் இருப்பதையும் அவர் மாத்திரை போடாமல் சென்றிருப்பதையும் நினைத்து அவர் மனம் துடித்தது. குன்னக்குடியில் உள்ள அனைத்து கோயில்களிலும் தேடிவிட்டு ஏமாற்றத்துடன் திரும்பிய பாண்டியன், கோமதி மட்டும் பத்திரமாக வந்துவிட்டால் இனி அவளிடம் சண்டையே போட மாட்டேன் என வேண்டிக் கொண்டார். குடும்பமே சோகத்தில் மூழ்கி யாரும் மதிய உணவு கூட உண்ணாமல் காத்திருந்தனர். மாலை 5 மணிக்கு கோமதியும் மீனாவும் ஆட்டோவில் வந்து இறங்கினர். அவர்களைக் கண்டதும் ஆத்திரமும் நிம்மதியும் கலந்த உணர்வுடன் பாண்டியன் ஓடிச் சென்று, "எங்களை தவிக்கவிட்டு எங்கே போனாய்?" என உரிமையுடன் சத்தமிட்டார். அவர் தன்னிடம் பேசியதைக் கண்ட கோமதி, "பார்த்தாயா மீனா, நான் வேண்டிக் கொண்டது பலித்துவிட்டது. அவரே வந்து என்னிடம் பேசிவிட்டார்" என மழலை மாறாமல் மகிழ்ந்தார். பின்புதான் தெரிந்தது, அப்பத்தா கோமதியின் போனை சைலண்டில் போட்டுவிட்டு அவர் வீட்டை விட்டு ஓடிவிட்டது போல் ஒரு பிம்பத்தை உருவாக்கியிருக்கிறார் என்று. உண்மை தெரிந்ததும் பிள்ளைகள் அப்பத்தாவை கோபித்துக் கொண்டனர். பாண்டியனும் முதலில் கோபப்பட்டாலும் கோமதி பத்திரமாக திரும்பிய நிம்மதியில், "எல்லாரையும் பட்டினி போட்டு துடிக்க வச்சிட்டீங்களே அத்த" என்று கூறிவிட்டு கோமதியை தோளோடு அணைத்தபடி அன்புடன் வீட்டுக்குள் அழைத்துச் சென்றார். பல நாள் மௌனத்திற்குப் பிறகு பாண்டியன், கோமதி தம்பதி மீண்டும் இணைந்தனர். வீட்டிற்குள் சென்றதும் கோமதி நேராக கிச்சனுக்குச் சென்று அனைவருக்கும் காபி போடத் தொடங்கினார். பாண்டியன் மெதுவாக அங்கே வந்து, "ஏன் கோமதி, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? லோ சுகர் இருக்கிற மனுஷி, காலையில சாப்பிடாம இப்படித்தான் அலைவியா? ஏதாவது ஒன்னு ஆயிருந்தா நாங்க என்ன பண்றது?" என அதட்டலாகவும் அதே சமயம் மிகுந்த அக்கறையோடும் கேட்டார். கோமதி சிரித்துக்கொண்டே, "நீங்க என்கிட்ட பேசாம இருந்ததுதான் எனக்கு பெரிய நோவா இருந்துச்சுங்க. இப்போ நீங்களே வந்து என் மேல அக்கறையா கத்துறீங்களே, அதுவே போதும். நான் எதுக்கு உங்களை ஏமாத்தப் போறேன்? கல்யாணம் பண்ணி வச்சதுல ஒரு அம்மாவா என் பக்கம் நியாயம் இருந்துச்சு. ஆனா உங்ககிட்ட சொல்லாம செஞ்சது தப்புதான்னு அப்பவே புரிஞ்சுக்கிட்டேன்" என்று கண் கலங்க கூறினார். பாண்டியன் அவர் அருகில் வந்து, "உன் மேல எனக்கு கோபம் இருந்தது நிஜம்தான். ஆனா நீ இல்லாம இந்த வீடு சுடுகாடு மாதிரி இருக்குன்னு இன்னைக்குத்தான் புரிஞ்சுது. இனிமே எதா இருந்தாலும் என்கிட்ட நேரடியா சொல்லிடு. நான் கோபப்பட்டாலும் அப்புறம் புரிஞ்சுக்குவேன். இந்த மாதிரி சொல்லாம கொள்ளாம எங்கேயும் போகாத" என அவர் கையை பிடித்து உருக்கமாகச் சொன்னார். வெளியே இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த சரவணன், கதிர் மற்றும் ராஜி ஆகியோர் முகம் மலர்ந்தனர். "அப்பா, மறுபடியும் பழைய பாண்டியனா மாறிட்டாருடா" எனச் சரவணன் மெல்லச் சொல்ல, குடும்பத்தில் நீண்ட நாட்களுக்குப் பிறகு ஒரு நிம்மதியான சிரிப்பலை எழுந்தது. அப்பத்தா தூரத்தில் நின்று கொண்டு, "என் பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு" என்பது போல திருப்தியாக தலையாட்டிக் கொண்டார். அன்று இரவு பல மாதங்களுக்குப் பிறகு பாண்டியன் குடும்பத்தினர் அனைவரும் ஒரே இலையில் ஒன்றாக அமர்ந்து மகிழ்ச்சியாக உணவருந்தினர். அன்று இரவு உணவு முடிந்ததும் பாண்டியன் நிம்மதியாக திண்ணையில் அமர்ந்திருக்க, கதிர் மெதுவாக அவர் அருகில் வந்தான். "என்னப்பா, இப்போவாவது நிம்மதியாயிருக்கா? அம்மாவை தேடிட்டு இருக்கும்போது நீங்க பட்ட பதட்டத்தை பார்த்தப்போதான் உங்களுக்கு அம்மா மேல எவ்வளவு பாசம் இருக்குன்னு எங்களுக்கு புரிஞ்சது" என்று கதிர் சிரித்துக்கொண்டே சொன்னான். பாண்டியன் லேசாகச் சிரித்துவிட்டு, "பாசமில்லாம இருக்குமாடா? 30 வருஷமா கூட இருக்கிறவ. ஆனா அவ பண்ணுன காரியம் என்னை ரொம்ப காயப்படுத்திருச்சு கதிர். இப்போ அவகிட்ட பேசினதுக்கு அப்புறம்தான் என் மனசுல இருந்த பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்கு" என்றார். மறுநாள் காலை பாண்டியன் ஸ்டோர்ஸ் கடையில் ஒரு புதிய உற்சாகம் தெரிந்தது. பாண்டியன் கடையின் கணக்கு வழக்குகளை பார்த்துக் கொண்டிருக்கும்போது அங்கே ஒரு பெரிய ஆர்டர் வந்தது. ஒரு திருமண விசேஷத்திற்காக மொத்தமாக மளிகை பொருட்கள் தேவைப்பட்டது. "டேய் சரவணா, கதிர், இது பாருங்க, அம்மா வீட்டுக்கு வந்த ராசி. இன்னைக்கு காலையிலேயே ஒரு பெரிய பிசினஸ் வந்திருக்கு. கடைய நல்லா கவனிங்க" என உற்சாகமாக வேலைகளை பிரித்துக் கொடுத்தார். வீட்டில் ராஜிக்கும் கோமதிக்கும் இடையே ஒரு நெகிழ்ச்சியான உரையாடல் நடந்தது. "அத்த, என்னாலதானே மாமா உங்ககிட்ட இவ்ளோ நாள் பேசாம இருந்தாரு. இப்போ அவர் பேச ஆரம்பிச்சது எனக்கு பெரிய நிம்மதியா இருக்கு அத்த" என்றாள் ராஜி. அதற்கு கோமதி, "இல்ல ராஜி, இதெல்லாம் விதி. நம்ம குடும்பம் ஒன்னா இருக்கணும்னு அந்த சாமி நினைச்சிருக்கு. இனிமே இந்த வீட்ல எந்த ஒளிவு மறைவும் இருக்காது" என உறுதியளித்தார். திடீரென வாசலில் ஒரு கார் வந்து நின்றது. அதிலிருந்து இறங்கிய நபரை பார்த்ததும் பாண்டியன் குடும்பத்தினர் அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து நின்றனர். அது அவர்கள் எதிர்பார்க்காத ஒரு பழைய உறவு. வீட்டு வேலைகளை கவனித்துக் கொண்டிருந்த மீனாவை பார்த்து கோமதி மெதுவாகச் சிரித்தபடி அருகில் வந்தார். "என்ன மீனா, நேத்து நீ சொன்ன மாதிரியே எல்லாம் நடந்துடுச்சு பார்த்தியா? அந்த சாமிக்கு அவ்வளவு சக்தி. நான் போயிட்டு வந்த உடனே மாமா பழையபடி என்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாரு" என்று நெகிழ்ச்சியாகச் சொன்னார்.
மீனா தன் ஸ்டைலில் சிரித்துக்கொண்டே, அத்தை, நான் சொன்னது அந்த சாமி கிட்ட வேண்டுதல் வைக்க சொல்லி மட்டும்தான். ஆனா நீங்க போனை வீட்லயே வச்சுட்டு சொல்லாம கொள்ளாம கிளம்பி போய் ஊரையே ஒரு வழி பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. மாமா பதறன பதற்றத்தை பார்த்து எனக்கே ஒரு நிமிஷம் பயம் வந்துருச்சு என்றாள். கோமதி சற்றே தயக்கத்துடன், அதுவா மீனா, அதுதானா நடந்ததுதான். ஆனா மாமா என் மேல வச்சிருக்கிற பாசத்தை நினைச்சா இப்பதான் எனக்கு மனசு நிறையா இருக்கு. இத்தனை நாள் அவர் பேசாம இருந்தப்போ ஒருவேளை என் மேல இருந்த நம்பிக்கைய முழுசா இழந்துட்டாரோன்னு பயந்துட்டேன் என்றார். அதுக்கு மீனா, அத்தை, மாமாவுக்கு உங்க மேல கோபம் இருந்ததே தவிர பாசம் என்னைக்குமே குறையல. ஆனா இந்த அப்பத்தா இருக்காங்களே, அவங்க பண்ண வேலைதான் அல்டிமேட். போனை சைலண்ட்ல போட்டுட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி அவங்க கொடுத்த பில்டப் இருக்கே, நிஜமாவே அவங்க பெரிய கிலாடி தான் அத்தை. அவங்க மட்டும் அந்த டிராமா பண்ணலன்னா மாமா இவ்வளவு சீக்கிரம் இறங்கி வந்திருக்க மாட்டாரு என கிண்டலாகச் சொன்னாள். உடனே கோமதி, ஆமா மீனா, அம்மா பண்ணது கொஞ்சம் தப்புதான். எல்லாரையும் சாப்பிடாம தவிக்க வச்சுட்டாங்க. ஆனா எங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கணும்னு அவங்க எடுத்த அந்த முயற்சிதான் இப்போ இந்த வீட்டுக்குள்ள மறுபடியும் சிரிப்பைய வர வச்சிருக்கு என்று கூறிவிட்டு மீனாவின் கையை பிடித்துக் கொண்டார். மீனா சட்டென்று, சரி அத்தை, இதெல்லாம் இருக்கட்டும். மாமா இப்போதான் சமாதானமாகியிருக்காரு. இதே சூட்டோட ஒரு நல்ல புடவை எடுக்க கடைக்கு கூட்டிட்டு போகச் சொல்லுங்க. அப்படியே எனக்கும் சேர்த்து ஒன்னு வாங்கிடலாம் எனச் சொல்ல இருவரும் சேர்ந்து சிரித்தனர். மீனாவும் கோமதியும் பேசிக்கொண்டிருப்பதை தூரத்திலிருந்து பார்த்த பாண்டியன் மெதுவாக அங்கே வந்தார். என்ன மீனா, அத்தையும் மருமகளும் சேர்ந்து ஏதோ பெரிய பிளானிங் நடக்குது போல. நேத்து நடந்த கலாட்டா போதாதுன்னு இன்னைக்கு என்ன புதுசா யோசிக்கிறீங்க என பாண்டியன் கேட்க மீனா உடனே சுதாரித்துக் கொண்டாள். அதெல்லாம் ஒண்ணுமில்ல மாமா, அத்தை நேத்து அவ்ளோ தூரம் போயிட்டு வந்து ரொம்ப டயர்டா இருக்காங்க. அவங்கள அப்படியே ஒரு ரவுண்டு வெளிய கூட்டிட்டு போய் ஒரு ஐஸ்கிரீமோ இல்ல புடவையோ எடுத்துட்டு வந்தா மனசு இன்னும் லேசாகிடும்ல. அதான் கேட்டுட்டு இருந்தேன் என மீனா நைஸாக பிட் போட்டாள். பாண்டியன் லேசாகச் சிரித்துவிட்டு, பாருடா, அத்தைக்கு கேக்குற மாதிரி உனக்கு ஒரு புடவை கேக்குற, அதானே உன் கணக்கு. சரி சரி, கோமதி கிளம்பு. நேத்து உன்னை தேடி அலைஞ்சதுல எனக்குத்தான் கால்வலி எடுத்தது. இன்னைக்கு நீயே வண்டியில வந்து ஏறு. எல்லாருக்கும் சேர்த்து ஒரு ஜவுளி கடைக்கு போயிட்டு வருவோம் என்றார். கோமதி ஆச்சரியத்தில் வாயடைத்துப் போனார். நிஜமாவா சொல்றீங்க? கடை வேலையெல்லாம் இருக்குமே என அவர் கேட்க, அதெல்லாம் சரவணனும் கதிரும் பார்த்துப்பாங்க. நீ கிளம்பு என பாண்டியன் சொல்லவும் மீனாவிற்கு ஒரே குஷி. அத்தை சீக்கிரம் கிளம்புங்க, மாமாவே கூப்பிடுறாரு, இந்த வாய்ப்பை விட்டுறக்கூடாது. நான் போய் அரசியையும் கூப்பிட்டு வர்றேன் என மீனா துள்ளி குதித்து ஓடினாள். அனைவரும் தயாராகி வாசலுக்கு வர பாண்டியன் தன் வண்டியை ஸ்டார்ட் செய்தார். அப்போதுதான் அந்த ஆச்சரியம் நடந்தது. வீட்டு வாசலில் ஒரு கார் வந்து நிற்க அதிலிருந்து இறங்கியது வேறு யாருமல்ல, பாண்டியனின் தம்பி மூர்த்தி. பல வருடங்களுக்குப் பிறகு அவர் பாண்டியன் இல்லத்திற்கு வந்திருப்பதைக் கண்டதும் பாண்டியன் கையில் இருந்த வண்டி சாவி கீழே விழுந்தது. கோமதியும் பாண்டியனும் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டனர். தம்பி, மூர்த்தியின் திடீர் வருகை குடும்பத்தில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும்? பாண்டியன் அவரை இன்முகத்தோடு வரவேற்பாரா என்று பார்ப்போம். மூர்த்தி காரிலிருந்து இறங்கி மெதுவாக பாண்டியன் அருகில் வந்தார். பாண்டியனின் முகம் ஒரு நிமிடம் பழைய நினைவுகளால் இறுகினாலும் அடுத்த நொடியே தம்பியை பார்த்த சந்தோஷம் அவர் கண்களில் தெரிந்தது.